எண்ணிக்கை அதிகாரம் 29. புத்தாண்டு விழா படையல்கள். 7ஆம் மாதம் முதல் நாளன்று உங்களுக்கு திருப்பேரவை இருக்கும். நீங்கள் கடின வேலை ஏதும் செய்யக்கூடாது. உங்களுக்காக எக்காலங்கள் முழங்கும் நாள் அது. ஆண்டவருக்கு உகந்த நறுமணமான எரிபலியை நீங்கள் செலுத்த வேண்டும். அதற்கு வேண்டியவை: இளம் காளை 1, ஆட்டுக்கிடாய் 1, 1 வயதுடைய ஆட்டுக்குட்டிகள் 7. இவை பழுதற்றவையாய் இருக்க வேண்டும். அத்துடன் உணவு படையலாக எண்ணெயில் பிசைந்த மிருதுவான மாவு காளைக்காக 6 படியும் ஆட்டுக்கிடாய்க்காக 4 படி அளவில் இருக்கும். 7 ஆட்டுக்குட்டிகள் ஒவ்வொன்றுக்கும் 2 படி அளவாக இருக்கும். மேலும் உங்களுக்கு கரை நீக்கம் செய்ய பாவம் போக்கும் பலிக்காக வெள்ளாட்டுக்கிடாய் 1 தேவை. இவை தவிர மாதந்தோறும் அளிக்கும் எரிபலி, அதற்குரிய உணவு படையல், எந்நாளும் செலுத்தும் எரிபலி, அதற்குரிய நீர்ம படையல் ஆகியவை அவர்கள் முறைமையின்படி ஆண்டவருக்கு உகந்த நறுமணமான நெருப்பு பலியாக அமையும். பாவம் போக்கும் நாளுக்கான படையல். இந்த 7ஆம் மாதம் 10ஆம் நாளில் உங்களுக்கு திருப்பேரவை கூடும். அப்போது உங்களை நீங்களே வருத்தி கொள்ளுங்கள். நீங்கள் எந்த வேலையும் செய்யாதிருங்கள். ஆண்டவருக்கு உகந்த நறுமணமான எரிபலி ஒன்றை நீங்கள் அவருக்கு செலுத்துங்கள். அதற்கு தேவையானவை: இளம் காளை 1, ஆட்டுக்கிடாய் 1, 1 வயதுடைய ஆட்டுக்குட்டிகள் 7. இவை பழுதற்றவையாய் இருக்க வேண்டும். அத்துடன் உணவு படையலாக எண்ணெயில் பிசைந்த மெல்லிய மாவு காளைக்காக 6 படியும் ஆட்டுக்குட்டிக்காக 4 படி அளவில் இருக்கும். 7 ஆட்டுக்குட்டிகளில் ஒவ்வொன்றுக்கும் 2 படி என்ற அளவில் இருக்கும். மேலும் கரை நீக்கத்திற்கான பாவம் போக்கும் பலி, எந்நாளும் செலுத்தும் எரிபலி, அதற்குரிய உணவு படையல், அதற்குரிய நீர்ம படையல் ஆகியவை தவிர பாவம் போக்கும் பலியாக ஒரு வெள்ளாட்டுக்கிடாய் செலுத்துவாய். கூடார திருநாள் படையல்கள். 7ஆம் மாதம் 15ஆம் நாளில் உங்கள் திருப்பேரவை கூடும். நீங்கள் கடின வேலை ஏதும் செய்யக்கூடாது. 7 நாள்கள் நீங்கள் ஆண்டவருக்காக விழா எடுக்க வேண்டும். ஆண்டவருக்கு உகந்த நறுமணமான எரிபலியாகவும் நெருப்பு பலியாகவும் நீங்கள் செலுத்த வேண்டியவை: இளம் காளைகள் 13, ஆட்டுக்கிடாய்கள் 2, 1 வயதுடைய ஆட்டுக்குட்டிகள் 14. இவை பழுதற்றவையாய் இருக்க வேண்டும். அத்துடன் உணவு படையலான எண்ணெயில் பிசைந்த மிருதுவான மாவு 13 காளைகளில் ஒவ்வொன்றுக்கும் 6 படி, 2 ஆட்டுக்கிடாய்களில் ஒவ்வொன்றுக்கும் 4 படி பங்கு, 14 ஆட்டுக்குட்டிகளில் ஒவ்வொன்றிற்கும் 2 படி அளவில் இருக்கும். மேலும் எந்நாளும் செலுத்தும் எரிபலி, அதற்குரிய உணவு படையல், அதற்குரிய நீர்ம படையல் ஆகியவை தவிர பாவம் போக்கும் பலியாகவும் ஒரு வெள்ளாட்டுக்கிடாய் செலுத்துவாய். 2ஆம் நாள். இளம் காளை 12, ஆட்டுக்கிடாய்கள் 2, 1 வயதுடைய ஆட்டுக்குட்டிகள் 14. இவை பழுதற்றவையாய் இருக்க வேண்டும். அவற்றுடன் முறைமைப்படி காளைகள், ஆட்டுக்கிடாய்கள், ஆட்டுக்குட்டிகள் ஆகியவற்றின் எண்ணிக்கைக்கேற்ப அவற்றிற்குரிய உணவு படையல், நீர்ம படையல்கள், மேலும் எந்நாளும் செலுத்தும் எரிபலி, அதற்குரிய உணவு படையல், அவற்றிற்குரிய நீர்ம படையல் ஆகியவை தவிர பாவம் போக்கும் பலியாகவும் ஒரு வெள்ளாட்டுக்கிடாய். 3ஆம் நாள். காளைகள் 11, ஆட்டுக்கிடாய்கள் 2, 1 வயதுடையனவும் பழுதற்றனவுமான ஆட்டுக்குட்டிகள் 14. இவை பழுதற்றவையாய் இருக்க வேண்டும். அவற்றுடன் முறைமைப்படி காளைகள், ஆட்டுக்கிடாய்கள், ஆட்டுக்குட்டிகள் ஆகியவற்றின் எண்ணிக்கைக்கேற்ப அவற்றிற்குரிய படையல், நீர்ம படையல்கள், மேலும் எந்நாளும் செலுத்தும் எரிபலி, அவற்றிற்குரிய உணவு படையல், நீர்ம படையல் ஆகியவை தவிர பாவம் போக்கும் பலியாகவும் ஒரு வெள்ளாட்டுக்கிடாய். 4ஆம் நாள். காளைகள் 10, ஆட்டுக்கிடாய்கள் 2, 1 வயதுடைய ஆட்டுக்குட்டிகள் 14. இவை பழுதற்றவையாய் இருக்க வேண்டும். அவற்றுடன் முறைமைப்படி காளைகள், ஆட்டுக்கிடாய்கள், ஆட்டுக்குட்டிகள் ஆகியவற்றின் எண்ணிக்கைக்கேற்ப அவற்றிற்குரிய உணவு படையல், நீர்ம படையல்கள், மேலும் எந்நாளும் செலுத்தும் எரிபலி, அவற்றிற்குரிய உணவு படையல், அதன் நீர்ம படையல் ஆகியவை தவிர பாவம் போக்கும் பலியாகவும் ஒரு வெள்ளாட்டுக்கிடாய். 5ஆம் நாள். காளைகள் 9, ஆட்டுக்கிடாய்கள் 2, 1 வயதுடைய ஆட்டுக்குட்டிகள் 14. இவை பழுதற்றவையாய் இருக்க வேண்டும். அவற்றுடன் முறைமைப்படி காளைகள், ஆட்டுக்கிடாய்கள், ஆட்டுக்குட்டிகள் ஆகியவற்றின் எண்ணிக்கைக்கேற்ப அவற்றிற்குரிய நீர்ம படையல்கள், மேலும் எந்நாளும் செலுத்தும் எரிபலி, அவற்றிற்குரிய உணவு படையல், நீர்ம படையல் ஆகியவை தவிர பாவம் போக்கும் பலியாகவும் ஒரு வெள்ளாட்டுக்கிடாய். 6ஆம் நாள்.
காளைகள் 8, ஆட்டுக்கிடாய்கள் 2, 1 வயதுடைய ஆட்டுக்குட்டிகள் 14, இவை பழுதற்றவையாய் இருக்க வேண்டும். அவற்றுடன் முறைமைப்படி காளைகள், ஆட்டுக்கிடாய்கள், ஆட்டுக்குட்டிகள் ஆகியவற்றின் எண்ணிக்கைக்கேற்ப அவற்றிற்குரிய உணவு படையல், நீர்ம படையல்கள், மேலும் எந்நாளும் செலுத்தும் எரிபலி, அவற்றிற்குரிய அதன் உணவு படையல், நீர்ம படையல் ஆகியவை தவிர பாவம் போக்கும் பலியாகவும் ஒரு வெள்ளாட்டுக்கிடாய். 7ஆம் நாள் காளைகள் 7, ஆட்டுக்கிடாய்கள் 2, 1 வயதுடைய ஆட்டுக்குட்டிகள் 14, இவை பழுதற்றவையாய் இருக்க வேண்டும். அவற்றுடன் முறைமைப்படி காளைகள், ஆட்டுக்கிடாய்கள், ஆட்டுக்குட்டிகள் ஆகியவற்றின் எண்ணிக்கைக்கேற்ப அவற்றிற்குரிய உணவு படையல், நீர்ம படையல்கள், மேலும் எந்நாளும் செலுத்தும் எரிபலி, அவற்றிற்குரிய உணவு படையல், நீர்ம படையல் ஆகியவை தவிர பாவம் போக்கும் பலியாகவும் ஒரு வெள்ளாட்டுக்கிடாய். 8ஆம் நாளன்று சிறப்பு கூட்டம் நடைபெறும். நீங்கள் கடின வேலை ஏதும் செய்யக்கூடாது. ஆண்டவருக்கு உகந்த நறுமணமான எரிபலியாகவும் நெருப்பு பலியாகவும் நீங்கள் செலுத்த வேண்டுபவை காளை 1, ஆட்டுக்கிடாய் 1, 1 வயதுடைய ஆட்டுக்குட்டிகள் 7. இவை பழுதற்றவையாய் இருக்க வேண்டும். அவற்றுடன் முறைமைப்படி காளை, ஆட்டுக்குட்டிகள் ஆகியவற்றின் எண்ணிக்கைக்கேற்ப உணவு படையல், அவற்றிற்குரிய நீர்ம படையல்கள், மேலும் எந்நாளும் செலுத்தும் எரிபலி, அவற்றிற்குரிய உணவு படையல், நீர்ம படையல் ஆகியவை தவிர பாவம் போக்கும் பலியாகவும் ஒரு வெள்ளாட்டுக்கிடாய். நியமிக்கப்பட்ட திருநாள்களில் நீங்கள் ஆண்டவருக்கு படைக்க வேண்டியவை இவையே: உங்கள் பொருத்தனைகள், தன்னார்வ படையல்கள், எரிபலிகள், உணவு படையல்கள், நீர்ம படையல்கள், நல்லுறவு பலிகள் ஆகியவை நீங்களாக செய்ய வேண்டியவை இவையே. ஆண்டவர் மோசேக்கு கட்டளையிட்ட அனைத்தையும் மோசே இஸ்ரேல் மக்களுக்கு சொன்னார்.